ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மத்தேயு 28 கூட வாசித்து தியானிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இந்த மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தேவன் அவர்களோடு இருந்து அந்த 12 சீஷர்களில் 11 சீஷர்களும் ஊழியத்தை செய்யும்படியாக அவர்கள் புறப்பட்டு போகும்படியாக இயேசு கட்டளை கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள். அவர்களோடு கூட தேவன் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் தேவன் சீஷர்களுக்கு கட்டளையாக கொடுத்தாரோ அதையெல்லாம் அவர்கள் நேர்த்தியாக செய்தார்கள். இந்த வேத வசனங்கள் மேலே உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளும்படியாக அநேக தேசங்கள், அநேக கிராமங்களில், அநேக இடங்களில் அந்த சீஷர்கள் எல்லாம் சென்று இயேசு சொல்லி எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள், உபதேசம் பண்ணினார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அன்று தேவன் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தது போல இன்றும் நம்மோடு கூடவும் தேவன் இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களோடு கூட இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது போல தேவன் அன்று சீஷர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. நாமும் கூட இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். தேவன் அன்று சீஷர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் கட்டளையாக கொடுத்திருக்கிற காரியங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் மற்றவர்களுக்கு அதை கைக்கொள்ளும்படி நாம் உபதேசம் பண்ணும்படியாக தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நம்ம சீஷர்களுக்கு மாத்திரமல்ல அவர் கூட இருக்கிறேன் என்று சொன்னது நம்மோடு கூட இருந்து தேவன் உங்களுக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நீங்களும் கட்டளைகளை கை கொள்ளும்படி அநேகருக்கு உபதேசத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்திருந்த வார்த்தையின் பிரகாரம் நீ சொல்லியிருக்கிற காரியங்களை நாங்கள் கண்ணீர் கொடுத்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் நாங்கள் ஆண்டவரை உபதேசித்து மற்றவர்களுக்கு சீஷராக மாற்றி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அநேக ஜனங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக நீர் எங்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்கு நன்றி. இனிமேலும் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.